போலோ இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்டேட்ஸை மிஸ் பண்ணாமல் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். வணக்கம் நண்பர்களே, நான் பிரேம்குமார் அசோகன். ஒரு குட்டி கதை சொல்லிடுறேன். ஒரு சின்ன பையன் அவங்க அப்பா அம்மா ஒரு ஷாப்பிங் மால் போனாங்க. அந்த பையனுக்கு பென்டென் போட்ட வாட்ச் வேணும்னு கேட்கறான். ஒரு கடைக்குள்ள போறாங்க, வாட்ச் கடைக்குள்ள போனதும் அந்த பையனுக்கு பென்டென் போட்ட வாட்ச் கிடைச்சிருது. ரொம்ப சந்தோஷமாகறான். அந்த வாட்சை பார்த்து அவங்க அப்பா ரேட் அதிகமா இருக்கு, இது நமக்கு ஒத்து வராது, நம்ம குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீ வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த அம்மா அதை பார்த்துட்டு வாட்சை இது ரொம்ப உழைக்கிற மாதிரி தெரியல, சீக்கிரம் அறுந்து பெற்ற மாதிரி இருக்கு, இது குவாலிட்டியே இல்லை அப்படிங்கிறாங்க. பட் அந்த பையனை சொல்றேன்னா, இது எனக்கு பிடிச்சிருக்கு, என்னோட குவாலிட்டிக்கு இதுதான் போதும், இது எனக்கு குவாலிட்டியான வாட்ச் தான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கையில் கட்டிக்கிறான். இப்போ நீங்க சொல்லுங்க, இதுல யாரோட குவாலிட்டி மேலானது, யாரோட குவாலிட்டி கரெக்ட்? அதாவது வாழ்க்கையிலும் இந்த குவாலிட்டி அப்படிங்கிறது ஒவ்வொரு மனுஷனுக்கும் வேறுபடுங்க. குவாலிட்டியான லைஃப் இதுதான் அப்படின்னு யாராலையுமே டிஃபைன் பண்ண முடியாது. இப்போ ஒரு ஏழை கிட்ட போய் குவாலிட்டியான லைஃப் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய பணம் வேணும், நிறைய கார் வேணும், வசதியான வாழ்க்கை வேணும், அதுதான் குவாலிட்டியான லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பணக்காரங்க கிட்ட போய் கேட்டீங்கன்னா குவாலிட்டியான லைஃப் எதுன்னு கேட்டீங்கன்னா, நிம்மதியா தூங்கணும், சந்தோஷமா இருக்கணும், இந்த பணத்தை வச்சுட்டு நிம்மதி இல்லை, இது குவாலிட்டியான லைஃப் இல்லை, ஏழை இருக்கான் பாத்தீங்களா அவன் வாழ்றதுதான் குவாலிட்டியான லைஃப் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நடுத்தர வருதுன்னு கேட்டாங்கன்னா, நிம்மதியும் வேணும், பணமும் வேணும், அதுதான் குவாலிட்டியான லைஃப் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ குவாலிட்டியான லைஃப் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். என்ன கேட்டா, குவாலிட்டி ஆஃப் லைஃப் அப்படின்றதுக்கு டெபினிஷன் என்னன்னா, மகிழ்ச்சி, சந்தோஷம். நீங்க சந்தோஷமா இருந்தீங்கன்னா அதுதான் குவாலிட்டியான லைஃப். இதுக்கு கார் வேணும், பங்களா வேணும், இல்ல நிம்மதியான உறக்கம் வேணும், அவன்கிட்ட இருக்கு என்கிட்ட இல்லையே அப்படின்னு ஏங்கிறது கூடவே கூடாது. உங்ககிட்ட என்ன வசதிகள் இருக்கோ, உங்ககிட்ட என்ன வாய்ப்புகள் இருக்கோ, அதை வச்சு எப்படி சந்தோஷமா வாழ்றதுன்றது பாருங்க. அப்படி வாழ்ந்தீங்கன்னா நீங்க வாழ்றது தான் குவாலிட்டியான லைஃப். இந்த மாதிரி தமிழ்ல நிறைய வீடியோஸ் பார்க்க போலோ இந்தியா ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க.